வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்தனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, ஒவ்வொரு சர்க்கமாக, அதில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலில் வெளியிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திற்குள் உள்வாங்கி கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டநவதிதம சர்க்கா, சர்க்கமானது 98 மகோதரவதா, அதாவது வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் ராவனுடைய அமைச்சர், அரக்கன் ராவனின் அமைச்சர் மகோதரன் அரக்கனை வதம் செய்தாராம், கொன்று போட்டாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சுத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாக வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो नमो सुचंद्रार्कमरुद्घनेभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्नानुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் அஷ்டநவதிதம சர்க்கா, சர்க்கமானது 98. மகோதரவதா, வானர மன்னன் சுக்ரீவனாகப்பட்டவர் அரக்க மன்னன் ராவணனின் அமைச்சர் அரக்கன் மகோதரனை வதம் செய்தாராம். அந்யமானே பலே துர்ணம் அன்னோன்யம் தே மகாமிருத்தே சரசீவ மகாகர்மே சுபேக்ஷீனே சூபக்ஷீனே பபூவத்து. அன்றைய தினம் நடக்கக்கூடிய அந்த மகா யுத்தத்தில் அரக்கர் படையும் சரி, வானர படைகளும் சரி வேகமாக சண்டை போட்டு இருந்தாலாம். ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டிருந்தார்கள். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ரொம்பவும் கடுமையான ஒரு கோடை காலமானது வந்துவிட்டு, அதாவது அக்னி நட்சத்திர காலம்னு வச்சுப்போம். அப்போ என்னாகும், ஏதோ ஒரு 2 நீர்நிலைகளில் தண்ணி ஜலமானது குறைஞ்சி போகும். அதுபோல் அரக்கர் படையிலையும் வானர படைகளையும் கொஞ்சம் போகிற படைகளானது குறைந்து போனதாம், அதாவது அனைவரும் மாண்டு போனார்களாம். ஸ்வபாலஸ்ய விகாத்தேனா விரூபாட்ச வதேனசா பபூவ திகுணாம் ருத்தோ ராவணோ ராட்சசாதிபா. அப்போ உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா, அரக்கமன்னனாக இருக்கானே மகாபாவியான ராவணன், அவன் தன்னுடைய சேனையானது அழிக்கப்பட்டதுனாலும் யாராயுமே வெல்ல முடியாத, போர்லேயே வெல்ல முடியாத மகா திறமை கொண்ட அரக்கன் விருபாக்ஷன் அவனுடைய மரணத்தினாலும்
ரொம்பவும் பல மடங்கு கோபம் கொண்டு அதற்கு ஆளாகப்பட்டானாம் ராவணன். பிரக்ஷீணம் து பலம் திருஷ்டுவா பத்தியமானம் வலிமுகைகி பபூவாஸ்ய யதா யுத்தே பிரேக்ஷிய தெய்வ விபர்யம். இப்போ இந்த ராவணன் வானரங்களால் கொல்லப்பட்ட தன்னுடைய போர்படையெல்லாம் வேகமாக குறைந்து வருவதையும், போரில் தெய்வ சகாயமானது தனக்கு எதிராக செயல்படுகின்றது அப்படின்னு இருக்கக்கூடியதையும் கொஞ்சம் போற சிந்திச்சு பார்த்தானாம். அதை சிந்திச்சு பார்த்துட்டு அவனுக்கு துயரமானது உண்டாயிட்டான் ராவணனுக்கு. உவாச சமீபஸ்தம் மகோதரம் அரிந்தமம் அஸ்மின் காலே மகாபாகோ ஜயாசா துயிமே ஸ்திதா ஜகி சத்ரு சமூகம் வீர தர்சயாத்ய பராக்கிரமம் பத்ருபிண்டஸ்ய காலோயம் நிர்தேஷ்டும் சாது யுத்தியதாம். அவன் என்ன பண்ணானா, இந்த ராவணன் தனக்கு அருகாமையில் இருந்த அனைத்து எதிரிகளையும் அடக்கக்கூடிய திறமை உள்ள மகோதரனை பார்த்து சொன்னானா, என்ன சொன்னான் தெரியுமா ராவணன்? நீ ஒரு பெருந்தோழன், நடந்து வரக்கூடிய இந்த போரில் நாம் வெற்றி பெறும், வெற்றி கண்டிப்பாக பெற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை உன்னோட கையில் தான் இருக்கு வீரனே. எதிர்படையெல்லாம் உடனடியாக நீ என்ன பண்ணணும்னாக்கா எல்லாரையும் குன்று அழித்து உன்னுடைய பராக்கிரமத்தை எந்த க்ஷணமே இப்போவே வெளிப்படுத்துது. எதுக்குன்னாக்கா நீ மகோதரா எஜமானாகப்பட்ட என்கிட்ட நீ சாப்பாடு சாப்பிட்ட பற்றியா அந்த ஒரு வார்த்தை இங்கே சொல்கிறான். உண்ட திறமைக்கு நீ அதுக்கு நன்றியை காட்டக்கூடிய நேரமானது இதுதான் அப்படின்னு சொன்னானோ ராவணன். ஏவமுக்த ததேத்யுக்த்வா ராக்கசேந்திரோ மகோதர பிரவிவேசாரி சேனாந்தாம் பதங்க இவபாவகம். உடனே மகோதரன் என்ன பண்ணாரா, மன்னா நீங்கள் ஆணையிட்டு உங்களுடைய ஆணைக்கு நான் அடிபணிந்து அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் அரக்கன் மகோதரனாகப்பட்டவன் நெருப்பில் விழக்கூடிய விட்டுப்பூச்சி போல எதிரிகளாக இருக்கக்கூடிய வானரங்களுடைய படைக்குள்ள புகுந்தானாம். ததச கதனம் சக்கரே வானராணாம் மகாபலஹ பத்ரு வாக்கியேன தேஜஸ்வி ஸ்வேன வீரியேன சோதிதா. அதாவது இந்த மகோதரன் இருக்கானே அவன் மகா ஆண்மை மிக்கவன், ரொம்பவும் பலசாலி வேற. அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய தலைவராகப்பட்ட ராவணன் அவனுடைய கட்டளையின்படி தன்னுடைய வீர இயல்பினாலும் அவனால் தூண்டப்பட்டான் இல்லையா. ராவணனால் தான் இவன் தூண்டப்பட்டான். வானரங்களுக்கு பேர் அழிவை உண்டாக்கி கொண்டு சென்றானாம் மகோதரன். வானரஸ்ய மகாசத்வா பிரகிருஹ்ய விபுலாசிலா பிரவேசியாரி பலம் பீமம் ஜக்னுஸ்தே ரஜனீசரானு. அதே மாதிரி வானர படைகள்லேயே ரொம்பவும் ஆற்றல் மிக்க வானரங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கா. அவளும் என்ன பண்ணாலும் பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயங்கரமாக இருக்கக்கூடிய அரக்கர்களுடைய எதிரி படைகளை புகுந்து அரக்கர்களை எல்லாம் தாக்கி கொன்று போட்டாலாம். மகோதரசு சங்கிருத்தா சரே காஞ்சன பூஷணை சிச்சேத பாணிபாதோரும் வானராணாம் மகாஹவே. அப்போ அந்த சமயத்தில் நடந்த அந்த போர்க்களத்தில் நடந்த கடும் போரில் மகோதரன் ரொம்பவும் கோபம் கொண்டு தங்க தட்டுகள்
அதாவது அவன் வச்சிருக்கிற பானங்கள்ல என்ன இருக்குது? தங்கத்தட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பானங்கள்னால வானரங்கள் மேலே செலுத்தி வானரங்களுடைய கை, கால்கள், தொடைகள் இதையெல்லாம் வெட்டி தள்ளினானாம் அரக்கனாகப்பட்ட மகோதரன். ததாஸ்தே வானர சர்வே ராட்சசைர் அர்த்திதாபுருஷம் திசோதச திருத்தா கேசி சுக்ரீவம் ஆசிரித்தாக. அப்போ இந்த அரக்கனால் ரொம்பவும் துன்புறுத்தப்பட்ட இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம்? ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, 10 திசைகளிலும் ஓடி போய் பதுக்கி கொண்டாலாம். சில பேர் என்ன பண்ணாலாம், சுக்ரீவன் கிட்டக்க வந்து அடைக்கலம் புகுந்தாலாம். பிரகிருஷ்ய விபுலாம் கோராம் மகீதர சமாம் சிலாம் சிக்ஷேப மகா தேஜாஸ் தத்வதாய ஹரீஸ்வரா. சுக்ரீவன் இருக்கார பேராற்றல் கொண்ட வானரம் என்ன, சாதாரணமாக கிடையாது. ஒரு மலையை போல பேருருவம் கொண்டதான், பயங்கரமாக இருக்கக்கூடிய, பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையை வந்து தன் கையில் எடுத்துட்டு மகோதரனை வந்து கொல்வதற்காக அவன் மேலே வீசி எரிஞ்சாராம் சுக்ரீவன். தமாபதந்தியும் சகசா சிலாம் திருஷ்டுவா மகோதர அசம் பிராந்தஸ்தோ பாணே நிர்பிபேத துராசதாம். அப்போ இந்த அரக்கனாகப்பட்ட மகோதரன் தான் மேலே வந்து எப்படியா இருந்தாலும் இந்த பாறை உழ போகிறது அப்படின்னு வேகமாக வந்திருக்கக்கூடிய அந்த பாறையை கொஞ்சமும் கவலையே படாமல், பயமே இல்லாமல், தடுத்து நிறுத்த முடியாத இருக்கக்கூடிய அந்த பாறையை தன்னுடைய பானங்களால் பிளத்து எரிந்தானாம் மகோதரன் அரக்கன். ரக்ஷசா தேன பானுகை நிகிருதாசா சகஸ்ரதாக நிபபாதசிலா பூமோ ருத்ர சக்கரம் இவாகுலம். இந்த அரகனாகப்பட்ட மகோதரன் அவனால் செலுத்தப்பட்ட அந்த பானத்தினால தூள் தூளாகி போன அந்த பாறையானது எப்படி வந்து விழுந்தான் தெரியுமா? ஆகாயத்தில் சிதறி ஓடி போகக்கூடிய கழுகு கூட்டம் போல இருந்துதான் பார்க்கறதுக்கு அந்த பாறையெல்லாம் சிதறி விழும் பொழுது. தாம் தூ பின்னாம் சிலாம் திருஷ்டுவா சுக்ரீவ குரோதமூர்ச்சிதா சாலமுத்வாட்டிய சிக்ஷேபா ராட்சசே ரணமூர்த்தனி. தான் செலுத்திய சுக்ரீவன் வந்து என்ன பண்ணாராப்போ, தான் செலுத்திய பாறையானது இந்த மாதிரி தூள் தூளாக போயிடுத்து அப்படிங்கிறத வந்து பார்த்த சுக்ரீவன் ரொம்பவும் கோபமடைஞ்சாராம். உடனே என்ன பண்ணாராம், ஒரு ஆச்சா மரத்தை வந்து பெயர்த்து எடுத்துட்டாராம் தன் கையில். அந்த போர் முனையில் இருக்கக்கூடிய அந்த அரக்கனாகப்பட்ட மகோதரன் மீது வீசி எரிஞ்சாராம். சரேஷ விததாரீனம் சூர பரபுரஞ்சயா ச ததர்ச தத கிருதா பரிகமம் பதிதம் புவி. அதாவது சுக்ரீவன் வந்து தன்னுடைய பகைவனாகப்பட்ட ராவணன் அவனுடைய நகரத்தை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய சூரனாகவும் இருந்திருக்கான். ஆனால் தன்னுடைய பகைவர்களுடைய கையில் இருந்து தன்னுடைய நாட்டை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கக்கூடிய சூரனாக இருக்கக்கூடிய மகோதரன் அரக்கன் பானங்களை செலுத்தினானா. அந்த ஆச்சா மரம் நம்மள என்னை பார்த்து வருது அப்படின்ட்டு அந்த மரத்தை பார்த்து பானங்களை செலுத்தினானாம். மரத்தையும் பழந்து தள்ளினானாம். அப்போ உடனே சுக்ரீவன் வந்து தான் வந்து எரிந்த மரமானது பிளக்கப்பட்டு போயிடுத்து அப்படின்றத பார்த்த உடனேயே சுக்ரீவனுக்கு ஏகப்பட்ட கோபம் வந்துதான். உடனே என்ன பண்ணானா,
இந்த அரக்கர்கள்லாம் கையில் குண்டாந்தறி வச்சுட்டு இருப்பாளோனா, அவள் செத்து போனவா கையிலேருந்து கீழே உண்டு கிடக்கும். அது ஒரு குண்டாந்தறியை வந்து கையில் எடுத்துட்டாராம் சுக்ரீவன். ஆவித்யது சதம் தீப்தம் பரிகம் தஸ்ய தஸ்யது பரிகாகிரேன வேகேனா ஜகானாசிய ஹயோத்தமான. அப்போ அந்த சமயத்தில் வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் உறுதியான அந்த தடியை வந்து இந்த அரக்கனாகப்பட்ட மகோதரனுக்கு காட்டிகிட்டே இப்படியே சுழட்டிகிட்டே போனாராம். அந்த தடிய முனையினால அந்த மகோதரனுடைய சிறந்த குதிரைகளை வந்து பலமாக தாக்கினாராம் சுக்ரீவன். தஸ்மாத் தத ஹயாத்வீரः சோ அவப்ளுத்ய மகாரதாத் கதாஞ்சக்கராக சங்கிருத்தோ ராட்சசோ அத மகோதரः கதா பரி ககஸ்தௌதௌ யுதிவீரௌ சமீயதுः நர்தந்தௌ கோ விருஷ்பிரக்யௌ கணாவிவ சவித்யுதௌ. இந்த சுக்ரீவன் வந்து இந்த குண்டாந்தடியினால அந்த குதிரையை தாக்கினாரோனா, ஆனால் அந்த குதிரை வந்து மாண்டு போயிடுத்து. இந்த மாதிரி குதிரையானது கொல்லப்பட்டதுமே மகாவீரனாக இருக்கக்கூடிய அந்த அரக்கனாகப்பட்ட மகோதரன் அந்த பெரும் தேர்லேருந்து கீழே குதிச்சானாம். கீழே குதிச்சோட சும்மா இல்லை, ரொம்பவும் கோபம் கொண்டானாம். உடனே வந்து ஒரு கதாயுதத்தை வந்து தன்னோட கையில் எடுத்துட்டானாம். அதாவது சுக்ரீவன் கையில் இருக்கிறது குண்டாந்தடி, இந்த அரக்கனாகப்பட்ட மகோதரன் கையில் இருக்கக்கூடியதோ கதை. போர்க்களத்தில் வந்து இவா ரெண்டு பேரும் போரிடுற அந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருந்துதான், இரண்டு காளைகள் மோதிக்கொள்வது போல இருந்துதான். அதோட இன்னும் ரொம்ப எப்படி இருந்தான் தெரியுமா, நல்லா மின்னலானது ஆகாயத்தில் கூடிய கருத்த மேகம். அந்த இரு மேகங்கள் போலமா ரெண்டு பேரும் சப்தம் போட்டுக்கொண்டு கர்ஜித்து கொண்டு ஒருவரை ஒருவர் வந்து தாக்கி கொண்டாலாம். ததக்கிருத்தோ கதான் தஸ்மை சிக்ஷேப ரஜனீசரா ஜுவலந்திம் பாஸ்கரா பாசம் சுக்ரீவாய மகோதரா. அப்போ ரொம்பவும் கோபம் கொண்ட அந்த அரக்கனாகப்பட்ட மகோதரன் என்ன பண்ணான்னா, சூரியனை போல பேரொளி வீசக்கூடிய கதையை வந்து சுக்ரீவன் மேலே வீசி எரிஞ்சானா. கதாந்தாம் சுமஹா கோராம் ஆபதன்னீம் மகாபலः சுக்ரீவோ ரோஷதாம் ரக்ஷ சமுத்யம்ய மகாஹவே அஜகான கதாந்தஸ்ய பரிகேன ஹரீஸ்வரः பபாதச கதோத்பின்னா பரீகஸ்தஸ்ய பூதலே. கோபத்தினால கண்களானது ரொம்பவும் சிவந்து போச்சான் சுக்ரீவனுக்கு. ஏன்னா இந்த சுக்ரீவன் வந்து மகாபலசாலி, அதை விட வானரங்களுக்கெல்லாம் மன்னன் வேற. அந்த பெரும்போரில் தன் மேலே வந்து விழுவதற்காக பாய்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த கதையை தன் கையில் இருக்கக்கூடிய அந்த குண்டாந்தடியினால் ஒரேடியாக எதிர்த்து தாக்கினாராம். ஆனால் இவனுடைய குண்டாந்தடி மட்டும்தான் கதையினுடைய தாக்குதலால் பிளவுபட்டு தரையில் வந்து விழுந்ததே தவிர அந்த கதையானது ஒன்றும் ஆகலையாம். ததோச்சக்கராக தேஜஸ்வி சுக்ரீவோ வசுதா தலாத் ஆயசம் முசலம் கோரம் சர்வதோ ஹேமபூஷிதம். உடனே மகா பராக்கிரமம் கொண்ட வானர மன்னன் சுக்ரீவன் தரையில் கிடந்த பயங்கரமான இன்னொரு உலக்கையை வந்து தன் கையில் எடுத்துட்டாராம். ஆனால் அந்த உலக்கை எப்படி இருந்தான் தெரியுமா, முழுக்கமே பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட உலக்கையாக இருந்துதான். தமோத்யம்ய சிக்ஷேபா சோ அபியன்னா
व्याक्षी बद्गदां भिन्नावन्योन्य मासाध्य பேதுதூர் தரணிதலே. உடனே வானரமன்னன் சுக்ரீவன் என்ன பண்ணாராம், அந்த தடியை எடுத்து உடனடியாக மகோதரன் மேலே வந்து வீசி எரிந்தாராம். அதுக்கு மகோதரனும் என்ன பண்ணானா, வேறொரு கதையை வந்து சுழற்றி எரிஞ்சானாம். அந்த ரெண்டு கதையை ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொண்டு ரெண்டுமே சுக்கலாக போயிட்டுதான். உடைந்த தரையில் வந்து விழுந்ததாம், கதையும் விழுந்ததாம், குண்டாந்தரியும் விழுந்ததாம். ததோ பக்ன பிரகரணௌ முஷ்டிபியாம் தௌ சமீயதுகு தேஜோபல சமாவிஷ்டௌ தீப்தாவித ஹுதாசனவ். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது இந்த அரக்கனாகப்பட்ட மகோதரனும் சரி, வானரமன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனும் சரி, ரொம்பவும் ஆற்றல் பெற்றவர்கள், ஆண்மை மிக்கவர்கள். ஆகியவா ரெண்டு பேரும் என்ன பண்ணாலாம், கொழுந்து விட்டு ஒரு நெருப்பானது எரிந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அவர்கள் இருவரும் ஆயுதம் எதுவுமே இல்லாமல் நிலையில் இருவருமே முஷ்டி யுத்தம் வந்து செய்ய தொடங்கினாலாம். முஷ்டியால் ரெண்டு பேரும் தாக்கின்றாலாம். ஜக்னஸ்துதோ தனான்யோன்யம் நேதத்துஷ்ய புனப்புனः தலைசான் யோன்யமாகத்ய பேதுதூர் தரணீதலே. அப்போ இவர்கள் இருவரும் என்ன பண்ணா, மேலும் வீரக்குரல்லாம் எழுப்பிண்டு ஒருவரை ஒருவர் வந்து தாக்கி கொண்டாலாம். உள்ளங்கையினால் ஒருவர் அறைந்து அடியினுடைய வேகத்தை தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் தரையில் விழுந்தாலாம். மகோதரனும் விழுந்தானாம், சுக்ரீவனும் விழுந்தானாம். உத்பேத துஸ்ததஸ்தூர்ணம் ஜக்னதுஷ்ச பரஸ்பரம் புஜை சிக்ஷி பதூர் வீரா வன்யோன் வீராவ் அன்னோன்யம் அபராஜிதவ். உடனே என்ன பண்ணாலாம், அவன் ரெண்டு பேரும் மகோதரனும் சுக்ரீவனும் குதித்து எழிஞ்சு பரஸ்பரமாக தாக்கி கொண்டாலாம். பரஸ்பரம்னா என்னன்னாக்கா கட்டி பிடிச்சிக்கிறது, மல்யுத்தம்னு சொல்கிறத. ஒருவரை வந்து வெற்றி கொள்ள முடியாமல் கை சண்டை போட தொடங்கினாலாம். உடனடியாக கையாலேயே சண்டை போட்டாலாம். ஜக்மதுஸ்தோ சிரமம் வீரௌ பாஹுத்யுத்தே பரந்தபௌ அஜாஹார தத கர்க்கம் அதூர பரிவர்த்தினம் ராக்கசர்மணா சார்த்தம் மகாவேகோ மகோதரஹ. அதாவது சுக்ரீவனும் சரி, மகோதரனும் சரி, எதிரிகளை எல்லாம் வாட்டி எடுக்கக்கூடியவா. அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் இருவருமே அந்த போரில் கொஞ்சம் போகிறோம், மற்ற போரெல்லாம் சலிப்படைஞ்சாலாம் போர் புரியும் போது. ஆனால் இந்த போரில் ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட சலிப்பே அடையலையாம். உடனே பேராற்றல் படைத்த இந்த அரக்கன் மகோதரன் என்ன பண்ணானா, அருகில் கிடைந்த கேடயத்தையும் கத்தியையும் சடார் என்று உடனடியாக தன்னோட கையில் வந்து எடுத்துட்டானா. ததைவச மகாகட்கம் சர்மணா பரிதம்சா ஜக்ரஹ வானர சிரேஷ்டா சுக்ரீவோ வேகவத்தரஹா. அந்த மாதிரியே மகாபலம் கொண்டவர் வானரோத்தமன், அளவு காணாத எல்லையில்லாத பராக்கிரமம் உடையவர் சுக்ரீவன் என்ன பண்ணாராம், தரையில் எழுந்து கிடந்த போர்வாளையும் கேடயத்தையும் தங்கையில் எடுத்துட்டாராம். தௌது உரோஷபரி தாங்கோ நர்தந்தாவபிய தாவதாம் உத்யதாசி ரணே கிருஷ்டௌ யுதி சஸ்திர விசாரதௌ தட்சிணம் மண்டலம் சோபௌ
சுதூர்ணம் சம்பரீயது அன்னோன்யம் அபிசங்கிருத்தௌ ஜெயே பிரணிஹிதா உபௌ. அதாவது இவன் 2 பேர் இருக்காங்க, ஆயுதங்களை பிரயோகப்படுத்தவுள்ள ரொம்பவும் வல்லுநர்கள், திறமசாலிகள். கையில் கத்தியை உயர தூக்கி பிடித்து கொண்டிருந்தவர்கள் போரில் ரொம்பவும் பேரார்வம் கொண்டவர்கள். இவர்கள் இருவரும் பரஸ்பரத்தில் 2 பேருக்குமே தோல்வி ஏற்பட்டதுனால உடல் முழுவதும் கோபத்தால் ரொம்பவும் சினத்தோடு இருக்கக்கூடிய, உடல் முழுக்கமும் பரவி இருந்த அவர்கள் இருவரும் என்ன பண்ணாலாம், போர்க்களத்தில் பெரும் குரல் எழுப்பி கொண்டு இருந்தாலாம். ஒருவரை ஒருவர் எதிர்த்து போராடி கொண்டிருந்தாரலாம். அதாவது எப்படின்னா, ஒருவரை ஒருவர் வலது பக்கமாக வலது பக்கமாக போகிறது, அதுக்கப்புறமா இடது பக்கமாக போகிறது, அதுக்கப்புறமா மண்டலமாகவும் 2 பேரும் சுற்றி சுற்றி யுத்தம் பண்ணினாலாம். 2 பேருக்குமே அவர்களுடைய வெற்றியில் மனதை செலுத்தி கோபத்தை வளர்த்து கொண்டே போனார்களாம். அரக்கனாகப்பட்ட மகோதரனும் வானர மன்னன் சுக்ரீவனும் சதூசூரோ மகாவேகோ வீரியஸ்லாகி மகோதரः மகாசர்மணி தம் கர்க்கம் பாதயாமாச துர்மதி. மகா பராக்கிரமம் படைத்தனும் மகாசூரனுமான அந்த தீய புத்தி கொண்டவனுமான அரக்கன் மகோதரன் தன்னோட கையில் இருந்த கத்தியை சுக்ரீவனுடைய கேடயத்தின் மீது செலுத்தினானாம். லக்ன முத்கர்ஷத கர்க்கம் கர்கேன கவிகுஞ்சரஹ ஜகார சசிரஸ்திரணாம் குண்டலோப ஹிதம் சிரஹா. உடனே வானரோத்தவராக இருக்கக்கூடிய சுக்ரீவன் தன்னுடைய கேடயத்தில் புகுந்து பண்ணியிருந்த அந்த கத்தியை பிடித்து இழுக்கக்கூடிய மகோதரன் அவனோட தலைப்பாகை குண்டலங்களோட தன் கையில் இருந்த கத்தியினால வெட்டி வீழ்த்தினாராம். நிகிருத்த சிரசஸ்தஸ்ய பதிதஸ்ய மகீதலே தத்தலம் ராட்சசேந்திரஸ்ய திருஷ்டுவா தத்ர அன திஷ்டதே. இந்த மாதிரி மகாவீரன் ராவனுடைய அமைச்சர் அரக்கன் மகோதரன் அவனோட தலை வெட்டப்பட்ட தரையில் சாய்ந்ததை பார்த்த உடனே இந்த அரக்க மன்னரனுடைய படையானது அங்கே ஒரு வினாடி கூட நிற்கலையாம், ஒரு க்ஷணம் கூட நிற்கலையாம். அந்த இடத்துல ஒரே ஓட்டம் பிடிச்சி ஓடினாலாம். ஹத்வா தம் வானரை சார்தம் நனாத முதிதோஹரி சுக்ரோதச தசக்ரீவோ பபௌ ருஷ்டஸ்ய ராகவஹ. உடனே சுக்ரீவன் வானர மன்னன் சுக்ரீவன் இந்த மகோதரனை அரக்கனை கொன்றதுக்கு அப்புறமா வானரங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெற்றி ஆரவாரம் செய்தாலாம். இந்த செய்தியை கேட்டதுமே இலங்கையில் இருந்த ராவணனுக்கு அரக்கன் ராவணன் அவனுக்கு அளவில்லாத கோபமானது வந்துதான். கோபம் கொண்டானாம். போர்க்களத்தினுடைய வேறொரு பகுதியில் இருந்த ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். விஷண்ண வதனா சர்வே ராட்சசா தீனசேதசா வித்ரவந்தி ததா சர்வே பயவித்ரஸ் தசேதசா. அப்போ அன்றைக்கி போர்க்களத்தில் என்னாச்சுன்னாக்கா எல்லா அரக்கர்களுக்கும் மூஞ்சியை பார்த்தா வெளிச்சோரி போச்சான். அந்த முகத்தோட நொந்து போயும் உள்ளத்தில் மனசில் ரொம்பவும் அச்சமானது ஏற்பட்டு உள்ளம் நடுநடுங்கி தலை தெரிக்க அரக்கர்கள் அனைவரும் ஓடி போனாலாம் இலங்கை மாநகரத்துக்குள்ள. மகோதரம் தம் வினிபாத்திய பூமோ மகாகிரே கிண்ணம் இவைக்க தேசம் சூர்யாத்மஜஸ்தத்ர ரராஜ லக்ஷ்மியா சூரிய
ஸ்வதேஜோ விரிவா பிரதிருஷ்யா. அப்ப இந்த மகோதரனுடைய அந்த பெரிய உடல் இருக்கே அரக்கன் எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு? அந்த போர்க்களத்தில் ஒரு வெட்டி தள்ளப்பட்ட மாபெரும் மலை ஒன்றினுடைய முகடு போல மண்ணில் வந்து விழுந்து கிடந்தானா. அவனை தரையில் வைத்திய சூரிய பகவானுடைய புத்திரனாகப்பட்ட சுக்ரீவன், சுக்ரீவன்றவர் சூரிய பகவானுக்கு புத்திரன், தன்னுடைய ஒளி சுடர்களால் யாருமே தன்னை அணுக முடியாத சூரியனை போல தனக்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தால் ரொம்பவும் பேரொளி வீசிக்கொண்டு இருந்தாராம் சுக்ரீவன். அத விஜயம் அவாப்ய வானரேந்திரா சமரமுகே சுரயக்ஷ சித்தசங்கைஹி அவனிதல கதைஸ்ய பூதசங்கை விருஷ சமாகுலிதை ஸ்துதோ மகாத்மா. அப்போ ரொம்பவும் மகாத்மாவாக இருக்கக்கூடிய வானரோத்தமர் சுக்ரீவன் போர் முனையில் தனக்கு வெற்றி அடைந்து விட்டதனால ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்த ஆகாயத்தில் இந்த மாதிரி சுக்ரீவன் மகோதரன் வெட்டி போட்டார், அவன் மாண்டு போயிட்டான் அப்படின்ற ஆகாயத்திலேருந்து தேவ யக்ஷ சித்தர்கள் அனைத்து கூட்டங்களாலும் மண்ணுலகத்தில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர் பிராணிகள் அனைவராலும் சுக்ரீவனாகப்பட்டவர் புகழப்பட்டாராம், ஆசீர்வாதம் பண்ணாலாம். இத்தியாசேஷியமத்ரமாயினே வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே அஷ்டநவதிதம சர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 98வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.